கல்யாண பொண்ணு கையை பிடிச்சி கூண்டு போகணுமா? அழகா இருக்காங்கல்ல அம்மா இன்னைக்கு. சூப்பரா இருக்கீங்க. மணி அடிக்குது. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான். பாட்டுலாம் மட்டும் பல மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கல்யாணம் நல்லாதுமா சரணே அவங்க அப்பா வந்து நானே உனக்கு சாப்பாடு செய்ய தரமா சொல்லிட்டு அவங்களே வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. என்ன சாப்பாடு ரெடி பண்ணுறான்னு பார்க்கலாம். என்ன குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. வெங்காயம் தக்காளி அரிஞ்சு ரெடி பண்ணுறாங்க. என்னங்க பண்ணுறீங்க? சாப்பாடு எங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரீங்களா? நீங்கள் நம்ம கல்யாணம் இல்லை நல்லா பசங்க செஞ்சு தந்தது சாப்பிட்டோம். நீங்கள் நான் டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். அவங்க வந்து பிரியாணி செய்யலாமா நான் பிரியாணி செய்யுன்னு சொன்னேன். பிரியாணிலாம் எனக்கு வந்து செய்ய தெரியாது. நம்ம வந்து குழம்பா வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு வச்சு உனக்கு தரமா சொன்னாங்க. சரி அது மாதிரி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் குழம்பே வச்சு கொடுங்க சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கல்யாணம் நல்லா தான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்போட தான் எங்கள் கல்யாணம் நல்லா செலிப்ரேட்லாம் ஆக போகுது. இப்போ வைக்கிற குழம்பு சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறேன். மனால குழம்பு அவங்களும் எவ்வளோ சீக்கிரத்தில் வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி கல்யாணம் ஆனதோடு நானே வந்து ஒரு குழம்பு வச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அதனால் வச்சு கொடுங்க சொல்லி உட்காந்து நான் வெயிட் பண்ணிக்கணும். கண்ணு எரியுது. பார்க்கும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. குழம்பு சாப்பிட்டுக்க மாட்டேங்குது குழம்பு. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் க்ளீனாக ஆகிட்டு கறி அரைச்சி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கறியை வந்து அரைச்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுங்க இங்கே வந்து புதினா கொத்தமல்லி, இது வந்து இது பெருஞ்சீரகம் பொட்டுக்கடலை லைட்டாக இது வந்து பேஸ்ட், வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. சூப்பர். எங்களுக்கு கூட எதனா ஒன்று நான் எப்பவுமே குழம்பு வச்சுன்னா சனையப்பா நான் வந்து எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன். இஞ்சி போட மாட்டேன், எதனா ஒன்று போட மாட்டேன். நீ வந்து கரெக்டாலாம் எடுத்து வச்சுருங்க. ஞாபகம் வர மாரி வேறு பக்கத்தில் வேறு எடுத்து வச்சுருங்க. சரி பாருங்க பார்க்கலாம். கடுகு பற்றி பெருஞ்சிரும். சரி அதுக்காக புரிஞ்சிருக்கு. கல்யாணம் நல்லதுமோ உங்க சமையல் வேலை விட்டாங்களா? உன் கைராசி நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்பா வச்சு கொடுத்து இந்த குழம்பு இல்லாமல் அப்பா டிஃப்ரெண்ட்டாக வைப்பார். இஞ்சி குழம்புலாம் வச்சு கொடுத்துறேன். அப்பா தான் ஃபஸ்ட் டைம் வந்து இஞ்சி குழம்புலாம் வந்து வச்சு கொடுத்தாரு. உண்மையாலுமே அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது இஞ்சி குழம்பு. அப்புறம் வந்து புளி சாதம்லாம் அப்பா தான் முன்னாடி வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. சரிப்பா தூள்ல மசாலாலாம் வச்சு வச்சுக்கிறேன். மசாலா தூள் இருக்குது, இது இருக்குது. நான் ஒரு கல்யாண பொண்ணு வந்து ரெடியாக இப்போ தான் ரெடியாக போகிறேன். வந்து ஃப்ரீயாரெலாம் விட்டுக்கிறேன். இப்போ தலை சிவ ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிலேருந்து அலுமுள் தாங்கலை. நான் கல்யாணம் பொண்ணு தானே என்ன அடிக்காதீங்க, நான் கல்யாணம் பொண்ணு தானே என்ன வேலைடாதீங்க, எங்கள் சொந்தக்காரெலாம் ஒன்றும் வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலிலேருந்தே வந்து ஒன்றுமே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இவங்கிட்ட. நடக்குது என்ன காப்ப? முடிஞ்சு காட்டு. கல்யாண பொண்ணுக்கு வந்து மேக்கப் பண்ணி விடுறாங்க. சரி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. கொஞ்ச நேரம் மேக்கப் பண்ணிட்டு என்னோட அவுட்ஃபிட்டை காட்டுறோம். சரி. நான் 2 பேரும் மேட்சிங்கா? சரி நல்லா இருக்கு. தாழப்புற தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண பொண்ணு கையை பிடிச்சி கூண்டு போகணுமா? அழகா இருக்காங்கல்ல அம்மா இன்னைக்கு. சூப்பராக இருக்கீங்க. மணி அடிக்குது. சரி வாங்க உள்ள. சூப்பராக இருக்குது. வாங்க அப்பாவும் மேட்சிங். அம்மா என்ன கேக் வெட்ட ரெடி ஆகிட்டீங்க போல. சூப்பராக வந்து கோயிலெலாம் ஜாலியாக போயிட்டு வந்துட்டீங்க. என்னை மட்டும் விட்டு சாப்பாடு செஞ்சிருந்தேன், போய் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்பாவும் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 2 பேரும் உங்களோட அவுட்ஃபிட் காட்டுங்க. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இதான் வந்து அம்மாவோட அவுட்ஃபிட், இதான் வந்து அப்பாவோட அவுட்ஃபிட். லைட்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம கேக் வெட்டலாமா? வெட்டுங்க.
ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. கட் பண்ண பார்த்தா பாருங்க. மூஞ்சி எப்படி காட்டுங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. கேட்டுங்க. போறோம். எடு. ஒரு வருஷம் இந்த மாசத்துலயும் பொண்ணுதான். பாட்டுலாம் மட்டும் பல பாரு. அப்பா ஓகே. இங்க பாருங்க. ஆமா. பிளாக் ஃபாரஸ்ட்னாலே சானா சூப்பரா தான் இருக்கும். பொறுமையாறா. எப்படி ரிசப்ஷன்ல பொண்ணு வந்து வெக்கப்பட்டு நிக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்குது அம்மா ரியாக்ஷனை பார்த்தா. ஆள் தலை மட்டும் தான் தெரியுது, ஆளை காணா. போட்டாக்கு போஸ் கொடுங்கப்பா. சந்தியா சந்தியா கொஞ்சம் பின்னாடி திரும்ப. பின்னாடி என்னமோ அதிசயமா இருக்குது. இந்த மொட்டை மாட்டிலையும் பூ வைக்கணும்னு ஆசை இருக்குது பத்தியா அதுக்கு. பரிமாற ஆள் எல்லாமே வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து சரண்யா வந்து பரிமாற இறங்கிட்டாங்க களத்துல. என்ன கல்யாணம் பொண்ணு கல்யாணம் மாப்பிள்ளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வந்து பரிமாறலான்னு வந்து நின்னேன். என்ன பண்ணாமா, நீ கல்யாண பொண்ணு தான், நீ பரிமாற, நான் பரிமாறின்னு சொன்னேன். சரி நான் வந்து உட்காந்துட்டேன். அது மட்டும் தான் அப்பா நான் வந்து பிரியாணி கிண்டா சொல்லி இந்த மாதிரி நீ பிரியாணி எல்லாம் கிண்டுற சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது, நீ சாப்பாடு வச்சு குழம்பு வச்சுன்னு சொன்னேன். மாமா குழம்பு எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. யார் வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறேன். அம்மா தான் சொல்லிட்டு. நான் சொல்லிட்டேன், அப்பதான் வச்சாங்க. நான் வைக்கலாம் தான் ரெடி பண்ணேன், நீ வைக்காதம்மா நான் வைக்கிற சொன்னாங்க. சரி நீங்களே வைங்க சொல்லிட்டு அவங்களே வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து சிறப்பாக வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடுச்சு. கேக்கும் வெட்டி முடிச்சுட்டு அதே மாதிரி சாப்பிடவும் வந்து உட்காந்து வச்சு எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுறாங்க கல்யாண நாளில் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். எல்லாம் வந்து எல்லாம் சரண்யா மனோ தம்பி எல்லாம் கும்பலாக வந்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எங்கள் சரண்யா அப்பா வந்து கோயில், நான் எப்பவுமே சரண்யா அப்பா வந்து சரண்யா அப்பா தான் கூப்பிடுவேன். வீட்டில் இருக்கும்போது ரெகுலராக பழக்கமாயிடுது. சரண்யாப்பா கூப்பிடுறோம். சரண்யாப்பானால நாங்கள்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம், ஜாலியாக இருந்தது. எங்கள் கல்யாண நாள் வாழ்த்துறவங்க அத்தனை பேரும் ரொம்ப நன்றி. சரி 7ஆம் தேதி கல்யாண நாள் அத்தனை பேருக்குமே கல்யாண நாள் வாழ்த்துக்கள். நானும் சொல்லிக்கிறேன் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து போகணும் சரண்யா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாட்டா பாய்.